ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஈஷு வேர்ல்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இன்றைக்கி குழிப்பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு கடாயில் ஆயில் எடுத்துக்கோங்க. இது கூட கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மிளகு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ப்ரௌன் நிறமாக வர மாதிரி. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன உப்பு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. சைட் பை சைட் தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். தேங்காய் இப்படி 2 பல்லு கீரி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையும் 4 பச்சை மிளகா, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க 5 பல் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சுங்க பணியாரத்துக்கு. இந்த மாதிரி மல்லித்தலை கருவேப்பிலை தலைலாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்பராக வாசமாக இருக்கும். சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து இப்படி தாளிப்பு கொடுத்துர்லாங்க. சூப்பராக இருக்கும் வாசனையாக. நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா பணியாரத்துக்கு. தேங்காய் சட்னி சூப்பருங்க. அதுக்கு காம்பினேஷன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. நாங்கள் எப்போதுமே தேங்காய் சட்னி தான் செய்வோம் பணியாரத்துக்கு. சூப்பராக இருக்கும். இந்த ஹேக்கின்ஸ் பணியாரக்கல்லை பற்றி கொஞ்சம் சொல்லணுங்க. நான் 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான்ஸ்டிக்கில் ஹேக்கின்ஸு சூப்பர் கல்லுங்க பணியாரக்கல். நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு. பணியாரம் சூப்பராக வரும், டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும் பார்த்திங்கன்னா. நான் இந்த 4 வருஷமாகவும் சூப்பராக எந்த கஷ்டமும் இல்லாமல் அழகாக ஹேக்கின்ஸ் கல்லை வச்சு நான் பணியாரம் ஊற்றுவேங்க. இதில் சூப்பராக இருக்கும். ஆயில் போட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. மாவை பணியார மாவை எடுத்து இப்படி ஃபில் பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்து வருங்க. ஆயில் ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறமா மாவு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஆயில் போட்டுக்கலாங்க. இது கூட அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் கொடுத்துருவாங்க பார்த்திங்கன்னா, நம்ம திருப்பி போடுறதுக்கு. சூப்பராக நம்ம இண்டோலியம் கல் இரும்பு கல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வரவே வராது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்கன்னா. நான் இண்டோலியத்துலேருந்து இந்த ஹேக்கின்ஸுக்கு மாறிட்டேன் பார்த்திங்கன்னா. சூப்பராக இருக்குது. 4 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது பாருங்கள். அழகாக திருப்பி விட்டுடலாம். இந்த ஒரு ஸ்டிக் போதுங்க. ஆயில் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னொரு ரவுண்டு கூட விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டில் விட்டது தான். ரொம்ப ஆயில் சேர்த்துக்கல. ஆயில் போட்டால் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும் பாருங்க. எங்கள் சப்ரீஸ் கூட இதில் ஈஸியாக திருப்பி விடுவான். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸ்மூத்தாக திருப்பி விடலாம். பணியாரமும் நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா. தேங்காய் சட்னி விட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ இந்த கல் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஹேக்கின்ஸு. இந்த மாதிரி நம்ம பணியாரம் ஊற்றிட்டு அப்படியே வைக்கக்கூடாதுங்க கல்லை. இதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் கொடுத்துருப்பாங்க கூடவே பார்த்திங்கன்னா. அதை வச்சு நம்ம லைட்டாக டிஷ்வாஷர் வச்சு வாஷ் பண்ணிட்டோம்னா கல் பல்னு சூப்பராகிடும். அடுத்த டைம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், மொறுமொறுன்னு சூப்பராக. இப்படி தாங்க நான் ரெடி பண்ணேன். நல்லா இருந்தால் லைக்